ஸோ என்னோட பேர் அனுஷ்யா. ஒன் செகண்ட், நான் என்ன சொல்லுவேன், கேரளா இருக்கேன், நீங்க இருக்க சொல்லுங்க. கேரளா நினைச்சா கொஞ்சம் பிரம்மாண்டமா இருக்கும். போதுங்களாக்கா கொதிச்சது? ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாமா? ஆஃப் பண்ணிடலாம். ஏலக்காய் தூள் எப்போ போடுவீங்க? ஏலக்காய் ஒரு பிஞ்ச் போடலாம்ல? டேய் அதெல்லாம் அப்படி வருமாடா? எப்படி வரும்? சிரிச்சதெல்லாம் வருமா? வரும், ஏன் வராது? ஒரு பிஞ்ச் பிஞ்ச். நான் பேசுறேன். நான் பேசுறேன். என்னமா பண்ணீங்க இப்போ? விடாம கிண்டணும். கிண்டிச்சுனா பர்ன் ஆகும். நெக்ஸ்ட் நம்ம சுகர் போடலாம். ஓகே. கிண்டிச்சுனா பர்ன் ஆகுமா இல்ல கிண்டாம இருந்தா பர்ன் ஆகுமா? சரி, நான் கிண்டிச்சுனா சாரி. ஓகே, பரவாயில்ல. ஓகே. சுடுடா. ஆமா, அதான் தொட்டு பார்த்தேன் சுடுதா இல்லையா. கீ வந்து ஒரு 2 to 3. ஐயா ஃபர்ஸ்ட் எடுத்துறேன், சாரி. ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு சேர்ந்து சமைக்கலாம். நான் உங்க யஷ்வந்த் குமார். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான ரெசிபி பார்க்க போறோம். அது செய்து காட்டுறதுக்காக ஒரு சிறப்பான கெஸ்ட் வந்திருக்காங்க. லெட்ஸ் வெல்கம் அனுஷ்யா. ஹாய்க்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? ரொம்ப நல்லா இருக்கேன். உங்க டைம் நீங்க ஸ்பெண்ட் பண்ணி நம்ம சேனலுக்கு வந்ததுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஃபர்ஸ்ட் உங்களை பத்தின ஒரு சில விஷயம் நம்ம வியூஸோட ஷேர் பண்ணிக்கிறீங்களா? ஓகே, என்னோட பேர் அனுஷ்யா. நான் கேரளால இருந்து வரேன். அண்ட் இன்னைக்கு வந்து நம்ம விஷு இப்போ நெக்ஸ்ட் வீக் வர்றதுனால பாலடை பிரதமம் பண்ணலாம் சொல்லிட்டு. சூப்பர்க்கா. வந்து இப்போ ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணிடுவோமா? ஓகே. என்ன பண்ண போறோம்? ஃபர்ஸ்ட் பாலடை வந்து நம்ம ஆல்ரெடி 1.5 hours to 2 hours சோக் பண்ணி வச்சிருக்கோம். ஆமா, இங்க ஒரு பவுல் வச்சிருக்கோம். அண்ட் இது ராவா இருந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு பவுல்ல வச்சிருக்கேன். ஸோ இது வந்து ரைஸ் பாலடை அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷ்ல வந்து ரைஸ் பாஸ்தா பிட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இந்த வியூவர்ஸ்க்காக சொல்லுங்க. ஏன்னா வந்து இது மோஸ்ட்லி பக்கத்தில் இருக்கக்கூடிய சூப்பர் மார்க்கெட்ஸில் ஈஸியாக அவைலபிளாக இருக்கக்கூடிய ஒரு இன்க்ரீடியன்ட் தான். ஆனால் நம்ம தேடி அலைய வேண்டிய அவசியம் கிடையாது. ஓகே, இதை வந்து நம்ம 1.5 hours தண்ணியில் போட்டு சோக் பண்ணியிருக்கோம். எவ்வளோ பாலாடை ரைஸ் ஆடை? இப்போ வந்து நம்ம 100 grams எடுத்துருக்கோம். ஓகே, 100 grams for 1 liter of milk. சரிங்கக்கா. இப்போ என்ன பண்ண போகிறோம்? இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் இது பாயில் பண்ணிடலாம். இந்த பாத்திரத்தில் தண்ணி இருக்கு. ஸ்டவ் ஆன் பண்ணிட்டா தண்ணி நல்லா கொதிக்கட்டும். அதுக்குள்ள வேற ஏதாவது வேலைகள் இருக்கா? இல்ல. பால் பாயில் பண்றது இது முடிச்சிட்டு நம்ம அதை எடுத்து வச்சிட்டு அதுக்கப்புறம் தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம ஊற வைத்திருந்த ரைஸ் பாலாடை, அரிசி பாலாடை ஆட் பண்ணியாச்சு. எவ்வளவு நேரம் பாயில் பண்ண போறோம்? ஒரு 15 to 20 minutes. நல்லா வேகற மாதிரி. ஓகேக்கா. இந்த ரெசிபி வந்து 2 விதமா செய்யறத நான் பார்த்துருக்கேன். ஒன்று வந்து வெல்லம்ல செய்வாங்க, இன்னொன்று சர்க்கரையில செய்வாங்க. இன்னைக்கு நம்ம சர்க்கரையில செய்யறோம். இதுக்கும் வெல்லத்துல செய்யறதுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? அடை பிரதமன் தான் நம்ம சர்க்கரையில செய்வோம். அதுல வந்து தேங்காய் பால் யூஸ் பண்ணுவோம். இதுல வந்து தேங்காய் பால் அண்ட் ஜாங்கிரி யூஸ் பண்ணுவோம். அது அடை பிரதமன். ஓகே. நார்மல் பால் யூஸ் பண்ணிட்டு சுகர் யூஸ் பண்ணா பால் அடை பிரதமன். ஓகே, பட் டிஃபரன்ஸ் அப்படின்னா அந்த ரெசிபில வந்து டெய்ரி ப்ராடக்ட்டே வந்து இருக்காது. ஓகே, இது பாலாடை பிரதமன், அது வெறும் அடை பிரதமன். ஸோ எது வந்து ட்ரெடிஷனலா செய்வாங்க? ரெண்டுமே கேரளா ட்ரெடிஷனல் தான். ஓணத்துக்கெல்லாம் நம்ம செய்யறது இது அடை பிரதமன், இது பாலாடை பிரதமன். அப்ப அடை பிரதமன் ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் ஓணம், செகண்ட் ஓணம், தேர்ட் ஓணம் இருக்கு இல்லையா? ஸோ ஒரு ஓணத்துக்கு நாங்க ஒரு மாதிரி பண்ணுவோம். ஜாக் ஃப்ரூட்ல பண்ணுவோம், சக்காடா அது மாதிரி மூங் தால்ல பண்ணலாம். அதுலயும் பிரதமன் செய்வீங்களா? சக்காடா பிரதமன் சொல்லுவாங்க. அது எல்லாமே தேங்காய் பால்ல பண்றது. இது மட்டும் தான் மாட்டு பால்ல பண்றது. சரிங்கக்கா. ஓகே, இது 15 to 20 minutes ஆகட்டும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். ஓகே. போதுங்களாக்கா? ஒரு 15 to 20 minutes நல்லா பாயில் ஆயிடுச்சு. ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்தாங்க. இது என்ன பதத்துல இருக்கணும் அப்படின்னு சொல்லிடுறீங்களா? நல்லா வெந்து நம்ம அரிசி வேகுற மாதிரி. ஓகே. ஓகேவா? சோ பிரஸ் பண்ணா அது மெசியணும். அந்த அளவுக்கு நல்லா குக் பண்ணிக்கணும். ஓகே, இப்போ அப்படியே எடுத்து தண்ணி இல்லாம ஸ்ட்ரெயின் பண்ணிடுவோமா? ஓகே, இது ஸ்ட்ரெயின் பண்ணி தனியா எடுத்து வச்சிரலாம். சரிங்கக்கா. இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம மில்கை பாயில் பண்ண போறோம். அதுக்காக
இந்த பாத்திரத்துல தான் பண்ணணும்னு சொன்னீங்க, அதுக்கு என்ன காரணம்? ஸோ இது வந்து உருளி, ஓகேவா? ஸோ ட்ரெடிஷ்னலாக இந்த மாதிரி நம்ம டிஷ்ஷஸ் பண்ணும்போது இப்போ நம்ம 1.5 liters ஆஃப் மில்க் எடுத்துருக்கோம். ஆமாம். இதை கம்ப்ளீட்டாக ஹாஃபாக ஆக்கணும், நம்ம அதை குறுக்கணும். ஓகே, குறுக்கணும் அப்படின்றது நம்ம அதை சுண்ட வைக்கணும், ஓகேவா? ஸோ அதுக்காக இப்போ இந்த மாதிரி இதில் நம்ம யூஸ் பண்ணோம்னா அடி பிடிக்காது, பேர்ன் ஆகாது. ஓகே, ஏன்னா கனமான பாத்திரம்னால. ஸோ அதனால இந்த மாதிரி டிஷ்ஷஸ் நம்ம இது வந்து ட்ரெடிஷ்னலாக இந்த பாத்திரத்தை தான் செய்வாங்க. ட்ரெடிஷ்னலாக ஆத்தென்டிக்காக பண்ணுறது இதில் பண்ணுவாங்க. இப்போ நிறைய இடத்துல இது கிடைக்காதனால நான்ஸ்டிக்கில் பண்ணுறாங்க. பட் இதில் பண்ணால் அதோட டேஸ்ட் இருக்கும். ஓகே, ஸோ இப்போ ஸ்டார்ட் பண்ணிடுவோமா? இது எவ்வளோ பால் ஊற்ற போகிறோம்? 1.5 liters. 1.5 liter ஃபுல் க்ரீம் மில்க் தான். ஃபுல் க்ரீம். சரி, இப்போ இந்த பால் வந்து நல்லா பாதியா வரணும், அது வரைக்கும் நம்ம கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். சரி, ஓகே. அடி பிடிக்காம. இதுமே நம்ம மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் கொஞ்சம் ஃபர்ஸ்ட் பாயில் ஓகே, அதுக்கு அப்புறம் மீடியத்துல வச்சிட்டு நம்ம அப்படி நல்லா கொதிக்கணும். நல்லா கொதிக்கணும். சரி, ஓகே. இப்போ பால் வந்து நல்லா திக்காயிடுச்சு. ஒரு 20 நிமிடம் நல்லா கிளறிக்கிட்டே இருந்திருக்கும். நெக்ஸ்ட் நம்ம சுகர் போடலாம். ஓகே, எவ்வளோ ஆட் பண்ணுறோம்? 200 grams. 200 grams. இப்போ மறுபடியும் நல்லா இது சுகர் ஆட் பண்ணனா இன்னும் லிக்விட் ஆயிடும். அப்ப திருப்பி ஒரு 10 to 15 minutes மீண்டுமா திக்கா இருக்கிறது தான் இதோட விஷயம். சுகர் வந்து முழுமையாக கரைஞ்சிருச்சு. அடுத்து வந்து நம்ம பாயில் பண்ணி வச்சிருந்த அடையும் சேர்த்துக்கலாம். நல்லா கெட்டியாக இருக்கிறத சின்ன சின்னதாக உடைச்சி விடணும்ல. போதுங்களாக்கா கொதிச்சது? ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாமா? இப்போ அடுத்து இதை ஏலக்காய் ஆட் பண்ணிடுவோமா? ஒரு பிஞ்ச் போடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் இப்போ வந்து நம்ம முந்திரி திராட்சை நெய்யில் போட்டு வறுத்து மேலே ஊற்றி கார்னிஷ் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வந்து முந்திரியை ஃப்ரை பண்ணிக்கலாம். கீ வந்து 2 to 3 spoons. ஓகே. இந்த ரெசிபிக்கு அதிகமாக நெய் தேவையில்லையா? இல்லை, நீங்கள் ஆப்ஷனல் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. முந்திரி திராட்சையும் வந்து ஆப்ஷனல்ஸ் தான். ஓகே, நான் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். நாங்கள் நல்லா சாப்பிடுவோம், கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுங்க. இந்த முந்திரி பொன்னிறமாக வந்துருச்சு, திராட்சை ஆட் பண்ணிட்டா? ஓகே. இப்போ பாலடை பிரதமன் ரெடி ஆயிடுச்சு. இப்போ டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். டேஸ்ட் பண்ணிக்கலாம். அப்படியே ஃபர்ஸ்ட் ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். நம்ம பாலாடா பிரதமனை ரெடி பண்ணி அழகாக ஒரு பவுலில் பொஷன் பண்ணியாச்சு. இப்போ டேஸ்ட் பண்ணி எப்படி இருக்குன்னு பார்த்துருவோமா? ரொம்ப சுவையாக இருக்குக்கா. வந்து இந்த ரெசிபி நிறைய பேர் வந்து நம்ம சேனல் கமெண்ட் செக்ஷனில் கேட்டிருந்தாங்க. ஸோ நீங்களே செஞ்சுருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். அது மட்டும் இல்லாமல் இதோடைய சுவை பிரமாதமாக இருக்குது. ட்ரை பண்ணாதவங்க யாராவது ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணாங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு பாயசத்தை விட இது அடிக்கடிக்கு செய்வாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப அருமையாக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு இந்த ரெசிபி நம்ம கூட ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. உங்களுக்கு ஏதாவது சொல்லணுமா? யஷ் வந்து ஃபஸ்ட்டு சேனலுக்கு வரலாம் சொன்னப்போ எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. எல்லாருமே இப்படி நினைக்க மாட்டாங்க. ஸோ எனக்கு ஆக்சுவலி உனக்கு தான் நான் தேங்க்யூ சொல்லணும். அண்ட் உனக்கு இந்த வயசில் இருக்கிற டேலண்ட் நான் நினைப்பேன். நான்லாம் இனிமேல் லைஃப்பில் இனிமேல் பண்ணலையே. ரொம்ப இன்ஸ்பைரிங் பண்ணுற நிறைய பேரை கண்டினியூ பண்ண.
அண்ட் லைஃப்பில் இதெல்லாம் தானே நமக்கு முக்கியம். லைக் எக்ஸ்பீரியன்ஸ் நிறையா கேதர் பண்ணுறேன். ரொம்ப சந்தோஷம் நீ பார்க்குறதுக்கே. எனக்கு ஆக்சுவலி இந்த டைம் போனதே தெரியல. நான் ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணேன். எனக்கு சென்னையில் லைக் ஒரு ஃபேமிலி எனக்கு இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு. ஸோ தேங்க்யூ ஸோ மச். கண்டிப்பாக ரொம்ப நன்றி. நீங்கள் என் ஃபேமிலி தான். அக்கா நான் உங்களை கூப்பிட்டேன் இல்லையா? அப்போ வந்து ஸ்டார்டிங்லேருந்தே அந்த அக்கா தம்பி அந்த ஒரு பாண்டிங் எப்படியோ அது ஜெல் ஆச்சு. ஸோ தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப நன்றிக்கா. இந்த விஷுக்கு நீங்கள் இந்த ரெசிபி வீடியோ ட்ரை பண்ணி பார்த்து உங்கள் ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணுங்கள். அனைவருக்கும் விஷு ஆசம்சைகள். இந்த ரெசிபி எப்படி இருந்துச்சு அப்படின்ற உங்கள் ஃபீட்பேக்கையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நீங்கள் எங்கள் கூட சேர்ந்து சமைக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்கள் விருப்பத்தை chefYKU@gmail.com என்ற இமெயில் ஐடிக்கு தெரியப்படுத்தலாம். இதே மாதிரி இன்னும் சூப்பர் ரெசிபியோட உங்களை நான் சந்திக்கிறேன். Until then, bye from Yeshwanth and Anushya. Thank you. Bye-bye.